Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு HomelyPrincess சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லா குழந்தைக்கும் ஏத்த மாதிரியான ஒரு கூழ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும், எத்தனை மாச குழந்தைக்கு கொடுக்கலாம்ன்றத பத்திலாம் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு vlog எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படினா நம்மளுடைய vlog சேனலோட லிங்கை நான் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க அந்த சேனலை போய் விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை கலர் அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெட் கலர் அவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லாவே ஊறி இருக்கும். அது கூட நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு முந்திரி பருப்பு, ஒரு பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊற வச்ச பாதாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அப்படியேவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த கிரைண்ட் பண்ண தான் போகிறேன். அது கூட இனிப்புக்காக நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா டேட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவே நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்புறம் பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை நம்ம கைவிடாமல் கேஸில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது நம்ம ராகி கூழ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. போக போக நல்ல திக்னஸ் கொடுக்கும். இதில் அவல், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல திக் டெக்ஸ்சர்லவே கிடைக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சு பண்ணாதான் உங்களுக்கு நல்லா குக் ஆகும், குழந்தைங்களுக்கும் நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஸோ இனிப்புக்காக தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேனே தவிர நீங்கள் இன்னும் நல்லா ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் டேட் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபார்முலா மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்லா இது குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றி கொஞ்சமாக ஆறினதுக்கப்புறமா பிரெஸ்ட் மில்க் சேர்த்து கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் கொடுக்கலாம். இல்லைனா ஃபார்முலா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையா இருந்தால் நீங்கள் வந்து கவுஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ரெசிபி எத்தனை மாதம் குழந்தைக்கெலாம் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 9 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைக்குமே கொடுக்கலாம். அதாவது 9 மாதத்துலேருந்து 3 வயசு 3.5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுங்க. முடிஞ்சால் நீங்கள் காலையில் கூட கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈவினிங்கில் கொடுக்குறதும் ஓரளவுக்கு கொஞ்சம் பசி ஆறும் இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கு. அதனால் ஈவினிங் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க. ஸ்நாக் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். நான் ஸ்வீட்னஸ்க்காக லைட்டாக வந்து ஹனி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டேட் சிரப் சேர்த்துக்கலாம். அதுக்காக ரொம்ப ஸ்வீட்டாக இதை கொடுக்காதீங்க. ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருந்தாலே போதும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.